த்ரிஷாவை அனுப்பாத தயாரிப்பாளர் கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு டைரக்டர் அமீர். அதுவும் சூர்யாவுக்காக. த்ரிஷா மற்றும் சூர்யா நடிப்புல வெளியாகி 2002ல மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் மௌனம் பேசியதே. இந்த படத்தை அமீர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அந்த நேரத்துல த்ரிஷா தெலுங்குல ஒரு பெரிய படத்துல நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த படத்தை ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ மௌனம் பேசியதை படத்தோட தயாரிப்பாளர் போன் பண்ணி தெலுங்கு படத்தோட ஷூட்டிங்க்கு த்ரிஷா இன்னைக்கு கண்டிப்பா போயே தீரணும், அதனால ஒரு 4 மணிக்கெல்லாம் த்ரிஷாவை விட்டுடுங்க அப்படின்னு அமீருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனா அமீர் அதை மைண்ட்ல கொஞ்சம் கூட வச்சுக்காம எனக்கு தேவையான ஷாட்ஸை நான் எடுத்தே தீர்வேன் அப்படின்னு பிடிவாதமா நின்றுருக்காரு. அப்போ த்ரிஷாவும் அமீர் கிட்ட போய் சார் இன்னைக்கு நான் போயே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அமீர் 9 மணில இருந்து 5 மணி வரை உங்களுக்கு வேலை, எல்லா காட்சியும் எடுத்தே தீரணும், 6 மணிக்கு நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமீர். இதை கேட்ட த்ரிஷா ஷாக் ஆகி 6 மணிக்கா, 6 மணிக்கு எனக்கு ஃபிளைட் சார், 6 மணிக்கு விட்டா எப்படி சார் ஃபிளைட் ஏறுவே அப்படின்னு த்ரிஷா கேட்டிருக்காங்க. ஆனா அமீர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, 5 மணி வரை ஷாட் இருக்கு, எல்லா காட்சியும் எடுத்துட்டு தான் நான் விடுவேன் அப்படின்னு காட்டமா பேசியிருக்காரு. இதை கேட்ட த்ரிஷாவும் பயத்துல போயிட்டாங்க. ஒரு பக்கம் தெலுங்கு படத்தோட ப்ரொடியூசர் வேற த்ரிஷா இன்னைக்கு வந்தே தீரணும், ஹைதராபாத்ல ஷூட் இருக்கு அப்படின்னு போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அமீர் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம மௌனம் பேசியதை படத்தோட ஷாட்டை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா காட்சிகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டே த்ரிஷாவை 5:30 மணிக்கு தான் அமீர் விட்டுருக்காரு. தாமதமா போனதுனால த்ரிஷா ஃபிளைட்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தெலுங்கு படத்தோட ஷூட்டிங்க்கு அன்னைக்கு போக முடியல. இதனால ஹீரோயினை நீங்க ஏன் அனுப்பல அப்படின்னு தெலுங்கு படத்தோட ப்ரொடியூசரும் மௌனம் பேசியதை படத்தோட ப்ரொடியூசரும் அமீர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அமீர் எதை பத்தியும் கவலைப்படாம தனக்கு தேவையான ஷாட் கிடைச்சிச்சு அப்படின்னு சந்தோஷமா இருந்திருக்காரு. இதை இவரே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு.